முன்பு இருந்தது மாதிரி டெல்லி நம்பாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை 26இல் பாஜக முன்னிறுத்தாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயன்படுத்துமே தவிர முன்னிறுத்தாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் அந்த சவுத்தில் ஒரு சில சமூகங்கள், இந்த மாதிரி சமூகங்கள்லாம் அவருக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அந்த அரசியல் மாமேதைகள் அப்படிலாம் சொல்லலாம். பொதுவாக அரசியலில் வந்துங்க இந்த நம்பகத்தன்மைங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது அரசியலை என்றைக்குமே, அது இந்திய அரசியலில் அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ரெலவன்ஸ் மட்டும்தான். இப்போ அவரை அந்தளவுக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சரி நான் கேட்குறேன், நிதிஷ்குமாரையே நம்புகிறப்போ ஏன் எடப்பாடியை நம்பக்கூடாது? எத்தனை தடவை ஜம்ப் அடிச்சிருக்காரு, ஏன் நீங்கள் நம்பினீங்க? இப்படியும் கேட்க முடியும். அதனால் என்றைக்குமே இந்தியன் பாலிட்டிக்ஸில் ரிலையபிலிட்டிங்கிறது விஷயமே கிடையாது. ரெலவன்ஸ், கால பொருத்தம், கள யதார்த்த ரீதியாக இன்றைக்கி எதை செய்தால் சரியாக இருக்கும், அந்த பொருத்தம் மட்டும்தான் என்றைக்கும் பேசும். நீங்கள் ரிலையபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய கிரைட்டீரியா வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த அரசியல்வாதியுமே தேர மாட்டாங்க.